இபிஎஸ் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளை செங்கோட்டையன் அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலமாக பார்க்க முடிகிறது. அதிமுகவின் விதிகளின் அடிப்படையில் தன்னுடைய நீக்கம் இல்லை என்று செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். எனவே இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதே 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில்தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி A1 டீமாக செயல்படுவதாகவும் யார் பி டீம் என்பது நாடிற்கு தெரியும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாகவும் அவர் தன்னுடைய வெளிப்படையான கருத்தை தெரிவித்திருப்பதையும் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பார்க்க முடிகிறது. ஆயிரத்தி 1972 புரட்சித் தலைவருடைய புனித பயணத்தில் அன்று உறுப்பினராக மட்டுமல்ல செயலாக இருந்து பணியாற்றியவன். புரட்சித் தலைவரோடு தன் பயணத்தை மேற்கொள்கிற போது 1975 கோவையில் நடைபெற்ற முதல் பொதுக்குழு, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு அங்கே நடைபெற்ற போது அதிலே முழுமையாக அரங்கநாயகம் மணிமாறன் எனக்கும் அந்த வாய்ப்பை புரட்சித் தலைவர் வழங்கினார். முழுமையாக அந்த பொதுக்குழுவை சிறப்பான முறையில் நாங்கள் ஆற்றி புரட்சித் தலைவருடைய பாராட்டுதலை அருமையினன் கே ஆரம்பி அவர்களுடைய அருகாமையில் இருக்கின்ற போது பாராட்டுதலை பெற்றவன் என்பதை நான் முதலில் நினைவூட்ட விரும்புகிறேன். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியில் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டு இரவு பகல் பாராமல் அம்மா எந்த திசை நோக்கி விரல் காட்டுகிறார்களோ அந்த திசை நோக்கி என் பயணங்களை சிறந்த முறையிலே தடம் புரளாமல். கூடுதல் தகவல்களோடு செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் சிவரஞ்சனி இணைகிறார். சிவரஞ்சனி, நீங்க தொடரலாம். நன்றி காயத்ரி. தற்போது செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பின் காட்சிகளை பார்த்தோம். இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இபிஎஸ் மீதான தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அதே போல அதிமுகவில் தனக்கு இருந்த முக்கியத்துவம் என்ன என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். அவர் எந்த அளவிற்கு அதிமுகவில் விசுவாசமாக இருந்திருக்கிறார் என்று பல்வேறு விஷயங்களை இந்த செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். இந்நிலையில் தற்போது அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது விதிப்படி நீக்கப்படவில்லை என்கிற ஒரு கருத்தையும் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். இப்ப நான் குறிப்பிட்டது போல இபிஎஸ் மீதான விமர்சனம், அதிமுகவோடு தனக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் பேசிய செங்கோட்டையன் விதிப்படி தான் நீக்கப்படவில்லை, அதனால் அது குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். எப்படி பார்க்கலாம் இதை? அதாவது செங்கோட்டையனுடைய கட்சி விசுவாசம் என்பது கேள்விக்கு அப்பாற்பட்டது. ஆக்சுவலா அது வந்து இது பியாண்ட் கொஸ்டினபிள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவருடைய விசுவாசம் வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் சமீப காலங்களில் அவருக்கும் எடப்பாடிக்குமான உறவு என்பது வந்து ரொம்ப ஒரு இடைவெளி அதிகமாகிட்டே போறதை நம்ம பார்த்தோம். நம்ம அதாவது 21 தேர்தலில் அந்தியூர் தொகுதியில அதிமுக தோக்கிறதுக்கு இவரு தான் காரணம், செங்கோட்டையன் தான் காரணம், துரோகம் செய்துட்டாருன்னு எடப்பாடி சமீபத்துல குற்றம் சாட்டினாரு. ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் அவர் போயிட்டு அமித்ஷாவை நிர்மலா சீதாராமன் சந்திச்சுட்டு வந்தார். ஒற்றுமைக்கான குரல் கொடுத்தாரு. ஒற்றுமைக்கான குரல் கொடுத்ததே கட்சிக்கு விரோதமாக பார்க்கப்பட்டு அவர் நீக்கப்பட்ட பதவியிலிருந்து பிடுங்கப்பட்டார். இந்த சூழல்ல வந்து அவர் வந்து
கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ்ஐ பார்த்தது கட்சி விரோத செயலாக கருதப்படும் என்பது செங்கோட்டையனுக்கு நல்லாவே தெரியும். அது எடப்பாடி நீக்கிடுவார் கட்சியை விட்டு தெரியும். அப்படி தெரிஞ்சுதான் அவர் போய் பாக்குறாரு. அப்போ இதோட விளைவுகளை தெரிஞ்சுதான் செங்கோட்டையன் போறாரு, ஓபிஎஸ் பாக்குறாரு, தினகரனை பாக்குறாரு. அதனால இன்னைக்கு நீக்கப்பட்டது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அதனால சட்டபூர்வமாக சந்திப்பேன் என்பதுல யதார்த்த ரீதியில பார்க்கணும். சட்டபூர்வமாக நீங்க இப்போ ஓபிஎஸ் கூட தான் சட்டபூர்வமாக கேஸ் எல்லாம் போட்டாரு. இப்ப சிவில் கோர்ட்ல கேஸ் பெண்டிங்கா இருக்கு. அது எப்ப முடியும், எந்த வருஷம் முடியும் சொல்ல முடியாது. அதுக்குள்ள 26 தேர்தலே போயிடும். அப்ப இவர் இவருடைய நீக்கத்தை சேலஞ்சு பண்ணாருன்னா மறுபடியும் அது பாத்தீங்கன்னா சிவில் கோர்ட்ல தான் போகும். நடைமுறை சாத்தியங்கள் என்னன்னு பார்க்கணும். அதாவது அரசியல் ரீதியா டீல் பண்ணுமே தவிர லீகலா டீல் பண்றதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அதாவது எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்காரு. நீங்க கட்சி விரோத நடவடிக்கை உங்களை நீக்கிட்டு வந்தார். ஓபிஎஸ் இனிமே சேர்க்க மாட்டோன்றார், தினகரனை சேர்க்க மாட்டோன்றார், சசிகலாவை சேர்க்க மாட்டோன்றார். அவரு தெளிவா இருக்கார். அவர் பின்னாடி கட்சி இருக்கு, பொதுக்குழு அவர் பின்னாடி இருக்கு, எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. அவர் செய்யறது சரியில்லை, அவர் கட்சியை பலவீனமாக்கிட்டாரு. அதெல்லாம் நீங்க சொல்ற குற்றச்சாட்டுலாம் கரெக்டா கூட இருக்கலாம். ஆனால் அவரை எதிர்ப்பது என்பது நீங்க லீகலா போனா அது டைம் கன்சூமிங் ப்ராசஸ், ரொம்ப நீண்ட காலம் எடுக்கும். நீங்க அரசியல் ரீதியா எப்படி நீங்க எடப்பாடியை முறியடிக்க போறீங்க, வரப்போற தேர்தலில் எப்படி முறியடிக்க போறீங்கன்னா முக்கியம். இதுல சட்டபூர்வமான நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறதுல யதார்த்தமா பார்க்க போனா அது எந்த விதமான பலனையும் உங்களுக்கு கொடுக்காது. அதனால அரசியல் ரீதியா நீங்க எப்படி எடப்பாடியை வீழ்த்தணும்னு தான் பார்க்கணுமே தவிர வேறு வழியை கையாண்டால் அது காலவிரயம் தான் ஆகுன்றது என்னுடைய கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். திரு ரவீந்திரன், தற்போது செங்கோட்டையன் அளித்திருக்கும் இந்த பேட்டியினை பார்க்கும்போது அடுத்ததாக இவர்களிடம் என்ன வாய்ப்புகள் இருக்கிறது? 2026 அதிமுக ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே எண்ணம் அப்படின்னு கூறியிருக்காங்க. இப்போ எடப்பாடி விஷயத்தை எப்படி சமாளிப்பார்கள்? அடுத்து என்ன வாய்ப்பு இருக்கு இவர்களுக்கு? அதிமுக வேறு, எடப்பாடி பழனிசாமி வேறு என்பதுதான் இதுல உள்ள மிகவும் நுணுக்கமான ஒரு விஷயம். அதிமுக ஜெயிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் முயற்சி பண்றோம். அதற்கு எடப்பாடியை முன்னிறுத்தினா அந்த வெற்றி கிடைக்காது என்பதுதான் செங்கோட்டையன் போன்றவர்கள் கருத்து. அதுதான் இதுவரை நடந்து இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எந்தவித வெற்றியுமே ஒரு 8-10 ஆண்டுகளாக பெற முடியவில்லை. ஆர்கே நகர்ல இருந்து இன்று வர குறிப்பா மக்களவை தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய பலகீனத்தை அடைந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கான எதிர்ப்புங்கிறது அவர் கொடுத்த 10.5 போன்ற அவர் ஆட்சி காலத்தில் நடந்த நிகழ்வுகளுக்காக தென் மாவட்டத்தில் மற்றும் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் நீக்கப்பட்டதற்கு மிகப்பெரிய படுதோல்வி அடைந்திருக்கிறது. சென்னையில் 3வது இடம், மதுரையில் 3வது இடம் என்று மிகப்பெரிய தோல்வி வலயத்தில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி அதிமுக வெற்றி பெற முடியாது என்பதுதான் செங்கோட்டையன் போன்றவரோட உறுதியான கணிப்பு. அதே வேளையில் தனக்கு அதிமுகவில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வாய்ப்பு வரும், பாஜக ஆதரவு வரும் என்ற எதிர்பார்ப்பு செங்கோட்டையன் அவர்களுக்கு தெளிவாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் இனியும் தாமதித்தால் சரி வராது என்று அவர் அதிமுகவிலே இல்லை. நீங்கள் அதிமுகவில் இருந்தால்தானே அதிமுகவில் கட்சி எடப்பாடியிடம் இருக்கட்டு, முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையன் வரட்டு என்ற மாதிரிப்பட்ட கேள்விகள் எழும் என்ற அடிப்படையில் அவரை கட்சியை விட்டே நீக்கிவிட்டார். இப்பொழுது கோர்ட்டுக்கு போறது, சிவில் மேட்டர் எல்லாம் ஒரு மக்கள் திரள் தான் எங்க முக்கியமே தவிர இந்த கோர்ட்டு அதெல்லாம் ஒரு கட்சியை முடிவு பண்ணாது. யாருக்கிட்ட மக்கள் இருக்காங்கிறது தான் அதை முடிவு பண்ணும். அந்த வகையில் இன்னைக்கு அதிக அளவு, அதாவது